சார் இந்தாங்க பில் போட்டுருங்க. சார் 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 அந்த பணத்தை வாங்குறீங்க. அந்த பணத்தை நான் கட்ட விட மாட்டேன். நான் கட்ட விட மாட்டேன். இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. என்னம்மா இப்படி நடந்துக்கிறீங்க? மகள் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி அறுக்கணும்னு நினைக்கிற மாமியார இப்போதாம்மா நான் பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் பொம்பளை மாதிரி நடந்துக்கிறீங்க. நீ எதை வேணாலும் என்ன சொல்லிக்கியா, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. எனக்கு இது மான பிரச்சனை. இந்த பணத்தை நான் கட்ட விட மாட்டேன். எனக்கு இந்த பணம் தேவையில்லை. தடுக்காதீங்க. இந்த பணத்தை நீங்க வாங்காதீங்க. நான் கட்ட விட மாட்டேன். நான் கட்ட விட மாட்டேன். எனக்கு தேவையில்லை இந்த பணம். நீ கட்ட கூடாது. எனக்கு இது தேவையில்லை. ஓடி. எவ்வளவு தைரியம் எப்படி? உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது ஏன் புருஷன்? என்ன தொட்டு தாலி கட்டினதுக்கு முன்னாடிதான் அவர் உங்க மகன். இப்ப அவரை காப்பாத்துற உரிமை உங்களை விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க ஒப்பாரி வச்சுட்டு போயிடுவீங்க. ஆனா தாலியை எழுந்துட்டு வாழ்க்கை போற விதவையா நிக்கிறது நான் தான். தொப்புள் கொடி உறவை விட தாலி கொடி உறவுக்கு தான் உறுத்து அதிகம். அதுக்காகத்தான் தாய்க்கு பெண் தாரன்னு சொல்லிருக்காங்க. ஒரு காலத்துல புருஷன் செத்ததும் அவன் சதையிலேயே விழுந்து செத்து போனது பொண்டாட்டி தான். இதிகாசத்துல கூட தான் உத்தமின்னு தனக்கு தெரிஞ்சாலும் ஊருக்கு தெரிஞ்சாதான புருஷனுக்கு பெருமைன்னு தயங்காம நெருப்புல குதிச்சவனும் பொண்டாட்டி தான். இந்த நிமிஷம் கூட என் புருஷன் உயிரை காப்பாத்த நான் என் உயிரை விட தயாரா இருக்கேன். இவ்ளோ சொல்லியும் புரியாம வீம்பு பண்ணீங்க. இந்தாங்க சார் பணம், வாங்கப்பா.
பிள்ளைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு அவன் நல்லபடியா எந்திரிச்சு நடக்கணும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நாங்க எங்க குடும்பத்தோட வந்து சன்னிதானத்துல அங்க பிரச்சனை பண்றோம்ப்பா. நீதான் பார்த்தோன்னு சுகந்தி மல்லிகா 2 பேரும் நீங்களும் உங்க அண்ணனுக்காக வேண்டிக்கங்கடி. அவனுக்கு சீக்கிரமா குணமாகணும்டி. அழாதம்மா. ஏய் நில்லடி. அம்மா ஏண்டி உன்னை நான் எவ்வளவு திட்டி விரட்டி விட்டாலும் உனக்கு கொஞ்சம் கூட ரோசை கிடையாது அடி. சவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி திரும்பி இங்கே வந்து நிக்கிற. மானங்கட்ட ஜென்மங்களா நீங்க? அப்பா நீங்க வாங்க. போகாதடி, நான் சொல்றத கேளுடி. நீ புள்ளைய பார்க்க கூடாது. நில்லுடி, நில்லு, நில்லு. டாக்டர் இப்ப அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? டாக்டர் என் பிள்ளைக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அவன் பொழைச்சிருவானா டாக்டர்? கவலைப்படாதீங்கம்மா, உங்க மகனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சது. டாக்டர் நான் என் பிள்ளைய போய் பார்க்கலாமா? இன்னும் 3 மணி நேரத்துக்கு அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மயக்கம் தெளிஞ்ச பிறகு நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். ஓகே சுகந்தி, நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிட. இந்த பிரசாதத்தை அவர் நெத்தியில வைக்கணும்பா. நான் நர்ஸ் கிட்ட கொடுத்து வைக்க சொல்றேன். கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு என் மக பிரசாதம் கொண்டு வந்தா அதை தட்டி விட்டுருக்கீங்களா? இது நியாயமா? இது நியாயம் எனக்கு தெரியாதியா? அம்மா பொண்ணு கொண்டு வந்த விபூதி குங்குமம் என் புள்ள நெத்தியில ஏற கூடாது. ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் பேசுறேனா? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? இவ காத்து பட்டதும் தான் என் வீட்டுல கலவரமே வெடிச்சது. இப்போ என் புள்ள ஆஸ்பத்திரியில இப்படி கிடக்குறான். அங்க என் பொண்ணு உடம்பு சரியில்லாம கிடக்குறான். என் மாப்பிள்ள பணத்துக்காக நாயா பேயா அலைஞ்சுகிட்டு இருக்காரு. எல்லாம் இவளாலதான். இப்ப இவ கையால கொண்டு வந்த குங்குமத்தை கொண்டு போய் என் பையன் நெத்தியில வச்சேன்னா அவனுக்கு என்ன ஆகுமோ? பொசுக்குன்னு போயிட்டானா என்ன பண்றது? ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இது அநியாயம். எதுடி அநியாயம்? எது அநியாயம்? என் புள்ள திருந்தி வந்ததுக்கு அப்புறமும் அவனை ஒதுக்கிட்டு போனிய, அது மட்டும் நியாயமா? ஜெயிலுக்குள்ள இருந்த என் புள்ளைய நிரபராதின்னு தீர்ப்பு சொல்லி கோர்ட்டே வெளியில விட்டதுக்கு அப்புறமும் நீ அவனை ஏத்துக்கிட்டியாடி? இடி மழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற கதையா கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறமும் என் புள்ளைய நீ குற்றவாளி கொலைகாரன்னு சொன்னியடி. இது மட்டும் அநியாயம் இல்லையா? அம்மா, நடந்தது நடந்து போச்சு. மாப்பிளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்களும் நொந்துதான் போயிருக்கோம். இந்த நேரத்துல பழசு எல்லாம் பேசி குத்தி காட்டுறீங்களே, என்னமா பிரயோஜனம்? நான் அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன் தெரியும்ல. தெரிஞ்சிருந்து எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு இவளை பார்க்கவே பிடிக்கவே இல்ல. முதல்ல இவளை இங்க கூட்டிட்டு போங்க. நான் ஏன் போணும்? உங்க மகன் கட்டின தாலியை நான் சுமந்துட்டு இருக்கேன். எனக்கு உரிமை இருக்கு. இத தாண்டி நீ அப்பவும் சொன்ன. தொப்புள் கொடியை விட தாலி கொடிக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு. இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கடி. எத்தனையோ கோர்ட்ல இவனும் அவளும் புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு தாலி கொடி வர அறுத்து விட்டுருக்காங்கடி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த கோர்ட்லயாவது இவளும் இவனும் அம்மா புள்ள இல்லங்கிற தொப்புள் கொடி வர அறுத்து விட்டுருக்காங்களாடி? இப்ப புரியுதாடி எந்த உறவுக்கு பவர் ஜாஸ்தின்னு? இத பாருங்கப்பா, இந்த நேரத்திலயும் நீங்க விதண்டாவாதம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமாம்பா, நடந்ததே நினைச்சு எதுவும் ஆக போறதில்ல. ஆமா சமந்தி, ஆரம்பத்துல உங்க மகன் அபிராமிய தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் பொண்ணு அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இப்ப 2 பேரும் ஒருத்தர் சரியா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம இன்னும் என் மகளை பத்தி தப்பாவும் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னதே நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா? ஆமா சமந்தி, ஆமா. நீங்க 1000 தடவை கேட்டாலும் நாங்க இததான் சொல்லுவோம். என்ன, ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படுறது சகஜம். ஆனா புருஷன் பொண்டாட்டிங்கிற பந்தம் எப்பவுமே விட்டு போகாது. அப்போ இவளுக்கு என் புள்ள மேல பாசம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. உங்க மக மேல என் பொண்ணுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு. அதனாலதான் கோயிலுக்கு போய் கையில கற்பூரம் ஏத்தி அடிப்பிரதட்சணம் பண்ணி
முட்டி போட்டு கோயில சுத்தி வலம் வந்திருக்கா. அதுவும் இல்லாம தன்னோட நகையெல்லாம் வித்த பணத்தை தான் புருஷனை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிருக்கா. இதுல இருந்தே புரிஞ்சுக்கங்க என் மகளோட பாசத்தை. ஓஹோ, நீங்க கட்டின பணத்தோட பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? வெறும் பயலுக்கு பொண்ணு கொடுத்துட்டோன்னு குத்தி காட்டுறீங்க. என்ன சொல்லுங்க இது? நாங்க எது பேசினாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்களே. சும்மா நிறுத்தியா? எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க என்ன பேசுறீங்க. அம்மா என்ன பேசுறடி? அவங்க நம்மள இளக்காரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து சும்மா சொல்றியா? எங்கம்மா இளக்காரமா? நீ வாயை மூடி. நீ வாயை போடு. ஐயோ, இன்னும் 10 நிமிஷத்துல நீ கட்டின பணத்தை மூஞ்சிலே தூக்கி எறியறல இல்லையா பாருடி. அம்மா, அப்பா என்னப்பா? ஹலோ பெரியனாகி, அம்மா தாண்டி பேசுறேன். சொல்லுமா. மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரடி? இல்லம்மா, பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் வரேன்னு சொன்னாரு. இன்னும் வரல. ஐயோ, அவரை இன்னும் ஆளை காணுமேடி. அவரோட செல்லு கூட போன் பண்ணி பார்த்தேன்டி. மணி அடிச்சுட்டே இருக்கு, எடுக்கவே இல்லையே. ஐயோ, என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலையேடி. அம்மா பைக்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ கவலைப்படாத, எப்படியும் பணத்தோட வந்துருவாரு. அம்மா, அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு போச்சுடி. இன்னும் 3 மணி நேரம் கழிச்சுதான் பாக்கணும்னு டாக்டர் வேற சொல்லிட்டாருடி. பெரியநாயகி, பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு போன மாப்பிள்ளை இன்னும் ஆளை காணுமேடி. எனக்கு ரொம்ப பயமாவும் கவலையாவும் இருக்குடி. அம்மா நீ இரு, நான் அவருக்கு பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, நீ சீக்கிரமா அவருக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு தகவலை எனக்கு உடனே சொல்லுடி. இந்த அபிராமி ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டிட்டாடி. அதாண்டி எனக்கும் தாங்க முடியல. மாப்பிள்ள பணத்தை கொண்டு வந்த உடனே அவன் மூஞ்சில தூக்கி வீசி எறியணும்டி. அப்பதாண்டி எனக்கு மனசு ஆறும். சரிம்மா, நீ போனை வை, நான் அவர்கிட்ட பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. பெரியநாயகி, உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ அண்ணனை பாரு. சரிடி. டேய் மச்சான், டேய் தூங்கும்போது ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற? டேய் உனக்கு தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாரா. அடேங்கப்பா, அத்தை இவ்வளோ மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும், முதல்ல என் அருமை பொண்டாட்டிக்கிட்ட பேசுவோம். ஏன்னா அவ தானே சீக்கிரம் மேலே போறவ, அவளுக்கு தான் முதலிடம். ஒரு நிமிஷம். என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க? பெரியநாயகி, நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, என்னங்க பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அதை நேரில் வந்து சொல்கிறேன். ஆமாம், நீ என்ன விஷயமா ஃபோன் பண்ண? ஆஸ்பத்திரியிலேருந்து அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்களாமே, ஏங்க பணம் கிடைக்கலையா? பணம்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க? உனக்கு சொன்னால் புரியாது. ஏன், உனக்கு எது தேவையில்லாத டென்ஷன். ஆமாம், மச்சான் எப்படி இருக்காரான் இப்போ?
அண்ணனுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சான். அப்படியா? ஆபரேஷன் சக்சஸா? ஆமாங்க. ஆனா பணத்தை அந்த அபிராமி தான் கட்டியிருக்கா. அவ கொடுத்த பணத்தை அவ மூஞ்சிலே தூக்கி எறியணும். நீங்க சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போங்க. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நீ போன வை. சரி. என்னாச்சுடா? ஏய், என் அத்தையை மீறி அந்த அபிராமி ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டியிருக்காடா. நீ பேசுனது உள்ள கேட்டுச்சு. ஏண்டா பணத்தையே ரெடி பண்ணாம ஏதோ சிக்கல்னு பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னதான்டா உன் கதை? டேய், என் மச்சானுக்கு ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிருச்சு. ஆபரேஷன் நடக்காதுன்னு எவ்வளவு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல வந்து அந்த அபிராமி பணத்தை கட்டிட்டாலாம். சரிடா, உனக்கு பணம் ரெடி பண்ற வேலை மிச்சம் தானே. உங்க அத்தை பணம் கேட்டா எப்படி சமாளிப்ப? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா, வா என் கூட. ஏய், நான் எதுக்குடா? என்னெல்லாம் இதுல இழுக்காதடா. ஏய், என்னடா இப்படி சொல்ற? உன்னை வச்சுதான்டா இப்ப என் அத்தையை சமாளிக்க போறேன். நீ சும்மா சப்போர்ட் மட்டும் பண்ணு, அது போதும். மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாடா மாப்ள. ஏய், இப்ப நான் என்னடா பண்ணணும்? ஹாஸ்பிட்டல் நடக்குதுன்னு வந்து பாரு.